சரிகமப நடுவர்கள் எல்லாம் சேர்ந்து பவித்ராவிற்கு ஸ்கூட்டர் ஒண்ணு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப நிகழ்ச்சி முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகுது. இப்போ வரைக்குமே ரசிகர்கள் எல்லாரும் சரிகமப டீம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த கண்டஸ்டன்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட பர்சனல் லைஃப்ல என்ன நடக்குது அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள தெரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சீசனுமே நடுவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அதாவது அந்த சீசன்ல ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒருத்தருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த வகையில இந்த ஒரு சீசன்ல பவித்ராவிற்கு அவங்க ஹெல்ப் பண்ண போறாங்க. இந்த ஒரு சீசன்ல பீப்பிள் ஃபேவரைட் அப்படின்னு அவார்ட் வாங்கியிருக்கக்கூடிய பவித்ரா அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்த பிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்கள்ட்ட நிறைய விஷயம் இருந்திருக்கலாம். இருந்தாலுமே அவங்க கிட்ட சொந்தமா ஒரு வண்டி கிடையாது. இத நல்லா கவனிச்சு பார்த்தவங்களுக்கு தெரியும். அண்ட் அந்த ஒரு விஷயத்த தான் நடுவர்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ண போறாங்க. அதாவது நடுவர்கள் 4 பேர் இருக்காங்க இல்லையா? மொத்தமா சொல்லணும்னா 5 பேரு. அவங்க எல்லாருமே சேர்ந்து காசு போட்டு பவித்ராவிற்கு கார் ஒண்ணு வாங்கி தரலாம் அப்படிங்கிற மாரி தான் ஐடியால இருந்திருக்காங்க. ஆனா பவித்ரா அவர்களுக்கு கார் ஓட்ட தெரியாது. 2வது அது மெயின்டனன்ஸ் பண்றது அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ கண்டிப்பா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பவித்ராவிற்கு ஸ்கூட்டி ஒண்ணு வாங்கி தரலாம் அப்படிங்கிற ஐடியால இருந்திருக்காங்க. அதாவது அந்த ஸ்கூட்டி அவங்க ஊர்ல இருந்துச்சுன்னா, அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்க வந்து அத யூஸ் பண்ணிக்குவாங்க. அவங்க குழந்தைய ஸ்கூல்ல விடுறதாக இருக்கட்டும். இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு அவங்களுக்கு அந்த ஸ்கூட்டி யூஸ் ஆகும். ஸோ காருக்கு பதிலா ஸ்கூட்டி வாங்கி தரலாம் அப்படிங்கிற மாரி முடிவு எடுத்திருக்காங்க. போன தடவ பார்த்தீங்கன்னா, சின்ன பையன், குட்டி பையன் ஜெயிச்சிருந்தான் இல்லையா? அவங்களோட அப்பாக்கு வந்து வண்டி வாங்கி குடுத்திருந்தாங்க. அதே மாரி இந்த சீசன்ல பவித்ராவிற்கு ஸ்கூட்டி வாங்கி தர போறாங்களாமா. கார் அளவுக்கு கம்பேர் பண்ணும்போது ஸ்கூட்டி கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னாலுமே, ஸ்கூட்டி தான் பவித்ராவிற்கு முழுக்க முழுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க ரைட் பண்றதுக்கும் சரி, அவங்க குழந்தைய கூட்டி போறதுக்கும் சரி, அவங்களோட மத்த தேவைகளுக்கும் சரி, ஸ்கூட்டி அப்படிங்கிறது ரொம்பவே கரெக்ட்டா இருக்கும். அதனால தான் யோசிச்சு அந்த ஒரு கிஃப்ட்ட வந்து அவங்க கொடுக்க போறாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில வெளியாகி பயங்கர வைரலா போகுது. எனக்கு இது சரி அப்படிங்கிற மாரி தோணுது. அண்ட் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, கருப்பு படத்தோட ஓடிடி மிகப்பெரிய தொகைக்கு விலை போயிருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாகி, சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸை ஏற்படுத்தியிருக்கு. ஆர்ஜே பாலாஜி அவர்களோட இயக்கத்துல சூர்யா அவர்கள் நடிச்சு முடிச்சிருக்க படம் தான் கருப்பு. அண்ட் இந்த ஒரு படம் இந்த வருஷமே ரிலீஸ் ஆகும்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் இந்த படம் அடுத்த வருஷம் மேக்கு தான் திரைக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இதற்கிடையில சூர்யா அவர்கள் இரட்டிப்பு வேடம் பண்ணக்கூடிய படமாகவும் அந்த படம் இருந்து வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பை எகிற விட்டுருக்கு. சமீபத்தில வெளியாகி இருந்த டீசருமே அத பூர்த்தி செஞ்சிருந்துச்சு. அத தொடர்ந்து படம் எப்பப்பா வரும் அப்படிங்கிற ஆவல் நமக்கு இருக்கு. ஆனா அப்பப்ப அப்டேட் குடுத்து அத மெயின்டெயின் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில இந்த படத்தோட அப்டேட் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா, இந்த படத்தோட ஓடிடி உரிமம் பிரபல நிறுவனமான Netflix அவர்கள் தான் வாங்கியிருக்காங்களாமா. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 80 கோடிக்கும் மேல இந்த படத்தோட ஓடிடி உரிமமும் வாங்கியிருக்காங்க. அண்ட் இது மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் அப்படிங்கிற மாரி சூர்யா ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போகுது. சூர்யா 47 முன்னாடி ரிலீஸ் ஆகிரும் போல. பட் இந்த 46 ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.